ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நேற்று என்ன மூமெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட லோ பார்த்தீங்கன்னா 23,947 வரைக்கும் போயிட்டு, ஹை பார்த்தீங்கன்னா 24,181 வரைக்கும் போயிட்டு, கடைசியாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 23,995 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆக்சுவலாக கொடுத்தது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,200 ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா கொடுத்துருந்தோம். 24,200 கொடுத்துருந்தோம். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,380 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 24,181 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்குச்சு. இதே நேரத்தில் நம்ம கொடுத்துருந்தா சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 24,000 கொடுத்துருந்தோம். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் டூ பார்த்தீங்கன்னா 23,900 சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் 180 லெவல் வரைக்கும் அங்கேருந்து இறங்கும் போதே ஒரு புட்டோ செல்லோ எடுத்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்து 24,000 கொடுத்துருந்தோம். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் இறங்குச்சு. ஏன்னா அதுக்கும் கீழே ஒரு 50 பாயிண்ட் இறங்குச்சு. ஸோ அந்த மூமெண்ட்டை எக்ஸாக்டாக நீங்கள் பிடிச்சிருந்தாலே நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட் பாருங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நேற்று முடிஞ்சு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து 23,995 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 24,000. அதாவது நேற்று என்ன வந்து சப்போர்ட் ஒன்றா இருந்ததோ அது வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் 24 இப்போ முடிஞ்சது 23,995னாலும் எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 24,000 தான் நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் தான் நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29/4/26. ஸோ இன்றைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் ஒன்று வந்து 24,000 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 24,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ என்னடா இது 23,995 5 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக அங்கே தான் இருக்குது, அதனால அதை தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்ம அடுத்த ரெசிஸ்டண்ட்டான 24,200 வரைக்கும் ஒரு அப்சைடை வந்து நிஃப்டியில் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் என்ன பார்த்தாச்சு, சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன நான் வந்து சப்போர்ட் 2 கொடுத்துருந்தேன், 23,900 கொடுத்துருந்தேன். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் 1 ஆக்ட் ஆகும். இது ஆக்ட் ஆகும். இது பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 23,800 லெவலுக்கு ஃபர்தராக டவுன்ஃபாலுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,900 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 23,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 23,995 முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் சைடில் இருக்கிறதுனால நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,000 வந்து உங்களுக்கு குரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,900 குரூஷியலாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஒரு டவுன் சைடில் இருக்கிறதுனால ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா அந்த 23,900. ஸோ இந்த லெவலை மெயினாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.